ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது NS3ன்ற நெட்வொர்க் சிமுலேட்டரை எப்படி உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுலேயே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஃபைனலாக ஒரு சிமுலேஷனை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NS3 இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஃபைலை உங்களுக்கு கூகுள் டாக்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உபுண்டு ஓஎஸோட வெர்ஷன் என்னன்னு பார்த்து காமிச்சிடுறேன். ஸோ கேட் ஸ்பேஸ் /etc/os ரிலீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிக்கு டீட்டெயில்டாக. உபுண்டு வெர்ஷன் 22.04. இது லாங் டேர்ம் சப்போர்ட்டு ஸ்டேபிளாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோவில் NS3 யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3.41. 3.40க்கும் 3.41ம் சேம் எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணாலும் முதல்ல அப்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா sudo apt update அப்படின்னு கொடுப்போம். ஸோ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஓகே, இங்கே ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு ரியலில் பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes டைம் எடுக்கும், டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS3 ரிலேட்டடு டிபெண்டன்சிஸு இல்லை லைப்ரரி ஃபைல்ஸ் இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கமாண்டு கொடுத்துக்கோங்க. இந்த ஃபுல் கமாண்டையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏர்லியராக NS2வில் பார்த்தீங்கன்னா C++ம் TCL ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணாங்க. NS3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தானும் C++ம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால். இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன மாதிரி தெரியும், ஏன்னா நான் இதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எல்லா பேக்கேஜஸையும். அதனால தான் இட் இஸ் ஆல்ரெடி தி நியூவஸ்ட் வெர்ஷன் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NS3 டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது NS3.41 வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. நான் கொடுக்க போகிற டூப்ளிகேட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடை வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். NS3 டவுன்லோட்னு கொடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் லிங்கே போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீசஸ் நிறைய காமிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியது NS3.41 இல்லை 3.40 எதோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் 3.41 யூஸ் பண்ணுறேன். ஸோ NS3.41 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த NS3.41 ரிலீஸ் டவுன்லோட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் திஸ் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டதுனால இங்கே 1 அப்படின்னு காமிக்குது. அந்த ஃபோல்டருக்கு போய்க்கலாம். ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணேன்னு சொன்னேன், அதுதான் இது. இப்போ டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட்ஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு ஹோமுக்கு போய்க்கோங்க. நம்ம இருக்கிறது இப்போ டவுன்லோட்ஸில் ஹோமுக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு இங்கே கிடச்சிது, ரைட்டா? இது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல், ஜிப்டு ஃபைல், ஓகேவா? இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா NS all in one 3.41ன்றது எனக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் நான் டப்ளிகேட் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் போயிட்டு டவுன்லோட் பண்ணாமல் இந்த கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டப்ளிகேட் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகே ஃபைன், டன், டவுன்லோடட். இப்படி டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்டு ஃபைல் ஆர் கம்ப்ரஸ்டு ஃபைல், இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் ஆனால் கமாண்ட் மூலிமா பண்ணணும்னா இந்த கமாண்டை கொடுத்துக்கோங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தா நீங்கள் பண்ண முடியும். டார் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இந்த கமாண்டை இப்போ கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த என்எஸ் ஆல் இன் ஒன் 3.41 ஃபோல்டருக்குள்ளார உள்ளே போகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பியும் சிடி ஸ்பேஸ் என்எஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், என்எஸ் ஆல் இன் ஒன் 3.41 அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்எஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு build.py நெட்டனேம்ன்ற பேக்கேஜ் தான் உங்களுக்கு நெட்வொர்க் அனிமேஷன் பண்ணுறது, அதாவது சிமுலேட் பண்ணுறது. ஓகேவா? அப்புறம் என்எஸ் 3.41 இதெல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கமாண்டு கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு NS3க்குள்ளே இருக்கிற C++ இன்பில்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக்காக சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, டுட்டோரியல் ப்ரோக்ராம்ஸு, அதான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி கம்பைல் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஒரு சோர்ஸ் ஃபைலை கம்பைல் பண்ணி அது எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக மாற்றுறதுக்கு பேர் தான் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பில்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம பண்ணணும். இந்த கமாண்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் எடுக்கும். மேபி 1 hour இல்லைன்னா half an hour டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்டர் கனெக்ஷன் அண்ட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்.
ஸோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா என்எஸ் 3.41 ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளார போகணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்எஸ் 3.41 சொல்லிட்டு, அதுக்குள்ளார சிடி ஸ்பேஸ் என்எஸ் 3.41. ஓகே, போயாச்சு. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் பேசிக் பிகினர் ஹலோ வேர்ல்ட் மேப் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த NS3ன்ற இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ NS3ன்றது ஃபைல் ஆஃப் ஃபோல்டராக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைல்ன்ற கமெண்ட் கொடுங்க. ஃபைல் ஸ்பேஸ் NS3 அப்படின்னு கொடுங்க. அது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகே, அது வந்து ஃபோல்டர் கிடையாது, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இப்போ நீங்கள் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ./NS3 ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் எந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மளோட ஃபைல் இருக்கணும், ஸ்க்ராட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ளார, ரைட்டா? அது மாதிரி ரன் பண்ணுறது பெட்டர். பட் ஆனால் எனக்கு இப்போ NS3 ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி பில்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்படி பண்ணிக்கலாம். ./NS3 ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் ஹலோ சிமுலேட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ சிமுலேட்டர் திரும்பி எனக்கு ரிப்ளை வருது. அப்போ NS3 ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். gedit போயிட்டு அந்த ஸ்க்ராட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம ரன் பண்ணணும் நம்மளோட சோர்ஸ் கோடை. ஓகேவா? இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லைன்னா லைக் டெமோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ demo.ccன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குது மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ராட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ளார. ஸ்க்ராட்ச் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்டர் அடிக்கிறேன். இது மாதிரி ஃபைல் கிடையாது, இப்போ தான் இப்போ புதுசாக கிரியேட் ஆக போகுது demo.ccன்னு சொல்லிட்டு. geditன்றது எடிட்டர் டூல். ஓகேவா? லைக் விம் நானோ மாதிரி. ஸோ என்டர் அடிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துருச்சு. இந்த NS3 இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸில் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து demo.ccல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நெட்வொர்க்கை சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NS3/netanim அப்படின்ற மாடியூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சிமுலேஷனை காமிக்கும். அதேமாதிரி இந்த கோடில் மெயின்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கோடு இம்பார்ட்டன்ட்டு. அதுதான் அனிமேஷன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளார தான் நமக்கு என்ன பேரில் XML ஃபைல் ஜென்ரேட் பண்ணுன்றது சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெமோன்ற பேர்லேயே என்னோட அனிமேஷன் ஃபைல் இருக்கட்டும். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு ./NS3 ஸ்பேஸ் டெமோன்னு மட்டும் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ ./NS3 ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் டெமோ. ஓகேவா? ஸோ கொடுத்து என்டர் அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்பைல் ஆகி பில்ட் ஆகி உங்களுக்கு அந்த XML ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த XML ஃபைலை தான் நம்ம வந்து நெட்வொர்க் அனிமேட்டரில் நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம்.
ஓகே ஃபைன், தட்ஸ் இட், சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம நெட்வொர்க் அனிமேட்டரில் தான் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கோடு எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நெட் அனின்ற நெட்வொர்க் அனிமேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NS 3.41க்கு முன்னாடி, இந்த NS 3.41க்கு முன்னாடி என்ன இருக்குது, NS சாலின் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா CD ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ LS பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் அனிம் அப்படின்னு இருக்கு, ரைட்டா? ஸோ நெட் அனிம்ன்றது ஃபைலாக ஃபோல்டரான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் ஸ்பேஸ் நெட் கொடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா நெட் அனிம் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு டைரக்டரி. அப்போ நம்ம CD போட்டு உள்ள போகணும். ஓகே, ஸோ CD ஸ்பேஸ் நெட் அனிம் அதுக்குள்ளே போயிட்டு அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ LS இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஃபைல்ஸு. அதில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெட் அனிம் அப்படின்றத வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ./net anim இதை மட்டும் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் அனிமேட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணி பில்டு பண்ணோம் இல்லையா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு XML ஃபைலை க்ரியேட் பண்ணும். அந்த XML ஃபைல் வந்து NS 3.41 ஃபோல்டருக்குள்ளார இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து இங்கே லோட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஓப்பன் கொடுத்து நெட் அனிமில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், NS சாலின் 1குள்ளே போயிட்டு அங்கே NS 3.41குள்ளார போகணும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு demo.xml இருக்கான்னு பாருங்கள். அதான் இருக்கு, demo.xml இருக்கு, ரைட்டா? ஸோ இதுதான் வேணும். இந்த XML ஃபைல் தான் உங்களுக்கு அந்த கோடை நீங்கள் கம்பைல் பண்ணி பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுறது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நோடு 0 அப்படின்னு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா நோடு 1 இருக்கு. இதை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு சிமுலேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். ஸோ நோட் 0 டு நோட் 1 எத்தனை பேக்கெட் சென்ட் ஆகுது, எத்தனை பேக்கெட்ஸ் ரிசீவ் ஆகுதுன்ற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் காமிக்கும். ஓகேவா? இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போய் பார்க்க முடியும். ஸ்டாட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்பாங்க எல்லாமே நோடு 0லேருந்து நோடு 1 எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேக்கெட் சென்டிங் ரிசீவிங் நடந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நோடு 0லேருந்து நோடு 1க்கு. ஓகேவா? 1 2 ஓகேவா, 3 4 5 அப்போ 5 பேக்கெட்ஸ் சென்டிங் அண்ட் ரிசீவிங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த NS3 இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.